மக்களே இன்னைக்கு நம்ம வெனஸ்டேல இருக்கோம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ண வேண்டாமா? ஒன் டேல நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட், வெயிலுக்கு எதுமா குளுன்னு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சூப்பர் ஸ்பாட்டோட வந்திருக்கேன். பெரியவங்க சின்னவங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே செம்மையா வைப் பண்ண போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ யுவா கிருஷ்ணா. இப்போ நம்ம கோவை குற்றாலத்துல தான் இருக்கோம். வாங்க சூப்பர் டூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 32 கிலோமீட்டர்ஸ்ல இப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட். சஃபிஷியன்ட் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்கும் இருக்கு. கீழே டோக்கன் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோப்ல ஏறுற மாதிரி இருக்கும். கார், பைக், ஹெவி வெஹிக்கிள் எதுல வேணா வரலாம். உங்க வெஹிக்கிள் பேஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு 60 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு 25 ருபீஸ். நீங்க எந்த வண்டியில வந்தாலும் இங்க பார்க் பண்ணிட்டு அவங்களோட வெஹிக்கிள் தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 7 to 8 மினிட்ஸ் அவங்க வண்டியில டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஜீப் ஒரு வேன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சி ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. உங்ககிட்ட பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே செக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் 2000 ருபீஸ் இருந்தா போதும் கோவை குற்றாலத்துல நீங்க ஸ்டே கூட பண்ண முடியும். அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ல வீடியோட எண்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நாங்க போனது ஒரு வீக்கெண்ட், பட் ஸ்டில் பேக் டு பேக் வேன் எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. கோவை குற்றாலம் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றனால போற வழியில ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் ஆகும்ன்றனால இவங்க வேன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வண்டி அலோ பண்ண மாட்டாங்க. ஸ்டே பண்றவங்களோட வெஹிக்கிள் வித் பெர்மிஷன் அலோ பண்ணுவாங்க. இங்க இருந்து 7 to 8 மினிட்ஸ் ஒரு சூப்பரான டிரைவ். போற வழியில இங்க வாழ்ற மக்களோட வீடு, ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். வேன்ஸ்லயுமே லேட்டஸ்ட் சாங்லாம் போட்டு செமையா வைப் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபால்ஸ் வாசல்ல டைரக்டா கூட்டு போயெல்லாம் விட மாட்டாங்க. ஜஸ்ட் 900 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே விட்டுருவாங்க. இதுதான் டிராப் பாயிண்ட் அண்ட் பிக்கப் பாயிண்ட். இதுதான் இங்க இருந்து ஃபால்ஸ்குள்ள நடந்து போற பாதை ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா செம்ம ஈஸியா இருக்கும். ஸோ பெரியவங்களும் ஈஸியா இங்க வரலாம். தாராளமா உங்க ஃபேமிலி ட்ரிப், உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க நீங்க கூட்டு போலாம். ஜாலியா வைப் பண்ண வர நீங்க தயவு செய்து மங்கீஸ்க்கு சாப்பாடு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க நேச்சுரலா தேடி சாப்பிட்ற ஹேபிட்டே மறந்துடுறாங்க. நம்ம கொடுப்போன்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. நம்ம கொடுக்கவே இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நம்ம கிட்டயே வழிபடி பண்றாங்க. இங்கே நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோட் கிடையாது. ஸோ கீழே வரைக்கும் வந்துட்டு பார்க்கிங் போட்டுட்டு அங்கேருந்து அவங்களோட ஜீப்பில் தான் நம்ம போவோம். ஜீப்பில் ஒரு பெரிய வேன் மாதிரி, ஸோ வேனில் கூட்டிகிட்டு வருவாங்க நம்மளை. இங்கே நீங்கள் மறக்காமல் எந்த வகையான பிளாஸ்டிக்குமே கொண்டு வராதிங்க. ஏன்னா கீழே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை நம்ம கொண்டு போகக்கூடாது. ஸோ தண்ணியில் போய் செட்டில் ஆச்சுன்னா அது நம்மளோட வாட்டர் சிஸ்டம்க்கு நல்லதில்லை. ஸோ அதனால் இவங்க எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் வந்து உங்களோட கிளாத்ஸ்லாம் ஈரமான கிளாத் போடுறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்தாலும் யூஸ் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு இந்த டவர் மேல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேடி பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரிஸ்டிக்கான வியூ எதுவும் பெருசா கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு போறதுனாலும் நான் உங்களை இஷ்டப்பட்டு டிஜிட்டல்ல டிராவல் பண்ண கூட்டு போறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிவா இருக்கும். அப்பதான் நம்ம நிறைய ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்படியே இங்க டவர் ஹவுஸ் இருக்கு. இதுல காதல் வண்ணங்களால் தீட்டப்பட்டிருக்கிறது. வேர்ல்ட்ஸ் டேஸ்டியஸ்ட் வாட்டர்னு சொல்ற சிறுவாணி ரிவர். அங்கிருந்து வர கோவை குற்றாலம். இந்த பாயிண்ட் வந்தோன்னு நம்ம குட்டி கோப்ரோ செத்தே போயிட்டான். அவ்வளோ வெயில், இது தாங்கவே முடியல. ஆனா இந்த இடம் ரொம்ப ரொம்ப குளுன்னு மாற போகுது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஸோ மறக்காம ஹெண்டு வரைக்கும் பாருங்க. அந்த சேஞ்சையும் நீங்க பார்க்கலாம். ரொம்பவே ஃபேமஸான திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குற்றாலம் நம்ம கோவை குற்றாலத்தோட கசின் சிஸ்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குற்றாலமும் நம்ம கோவை குற்றாலமும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அழகான வெஸ்டர்ன் காட் மவுண்டன்ல சிறுவாணி ஹில்ஸ் வழியா சிறுவாணி ரிவர் தாண்டி தான் நமக்கு இந்த கோவை குற்றாலம் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் இவங்களை சிறுவாணி ஃபால்ஸ்னு சொல்றாங்க. சிறுவாணி ஹில்ஸ்லயும் சிறுவாணி ஹில்ஸ் சுத்தி இருக்க இடத்துல நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வரனால என்னவோ இந்த சிறுவாணி தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. வேர்ல்ட் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர். அதனால நீங்க அள்ளி தண்ணி எல்லாம் குடிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஃபால்ஸ் 3 டயர்ஸா நம்ம பார்க்க முடியும். சில டைம்ல அந்த தண்ணி தேக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. கிரவுட் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தால கீழேயும் நம்மள அலோ பண்றாங்க. கிரௌடால இந்த இடத்த வைப் பண்றது மட்டும் கம்மி ஆகவே ஆகாது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரௌசர் டவல்ஸ்லாம் வாங்கிட்டு வரல அப்படின்னா கீழேயே வாங்கிக்கோங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல. மேலே ஏறி வந்து பார்க் பண்ண பிறகு வாங்கிக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. வாங்க முடியாது, ஏன்னா கடையே இல்லை.
ஃபுட் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ஜீப் ஏறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க. மேலே வந்தீங்கன்னா இங்கே எந்த ஃபுட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து பேக் பண்ணி செம்மையாக சாப்பிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 டயர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸை தாண்டி இங்கே ஒரு குட்டை மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயுமே நீர்த்தேக்கம் இருக்கும். இங்கேருந்து கீழே போயிட்டு இருக்கு தண்ணி. ஆனால் அந்த இடத்துல நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் தான் லாஸ்ட். இந்த கோவை குற்றாலம் நிறைய தண்ணியோட பார்க்கணும்னா நீங்கள் மான்சூன் டைம் தான் வரணும். ஆனால் மான்சூன் டைம்ல நம்மள இங்கே கீழெல்லாம் இறக்க மாட்டாங்க. தண்ணியில் விளையாடவும் முடியாது. தூரமாக பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிடலாம். தண்ணியில் விளையாடணும் அப்படின்னா ஜூன் டு அக்டோபர் தான் பெஸ்ட் டைம் டு விசிட். இதுதான் அந்த டைம். ஸோ ஜாலியாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. இங்கே நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பராக சறுக்கு மரமாக இந்த பாறையை கன்சிடர் பண்ணி செம்மையாக சறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. உங்கள் கேங் மக்களோட சேர்ந்து புது புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே உங்களுக்கு தானாகவே உருவாயிடுவாங்க. ஜாலியெல்லாம் முக்கியம் தான், பட் கொஞ்சம் காஷனா இருங்க. இந்த அழகான கோவை குற்றாலத்துல நம்மளுக்கு இந்த குட்டி பிரதர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சாங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்களுமே இங்க சூப்பரா சறுக்கி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சறுக்கி விளையாடுறதுலாம் ஓகே தான், பட் கொஞ்சம் காஷனா இருக்கணும். ஏன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு ஒன்லி ட்ரிப் கிடையாது. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்ரிப்ஸ் எல்லாம் போகணும். ஸோ ரொம்பவே காஷனா விளையாடுங்க. என்ஜாய் பண்ணுங்க, பட் சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. உருண்டு விழவும் சான்சஸ் இருக்கு. இங்க கோவை குற்றாலம் பக்கத்துல ட்ரக்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுவே எனக்கு ட்ரக்கிங் தான் அப்படின்னா ஜாலியா இங்க வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த ஒன் டே ட்ரிப்ல இந்த இடத்துக்கு அப்புறம் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி நான் தண்ணியில நனைய கூடாதுன்ற காஷன்ல இருந்தேன். அப்படிதான் கிளம்பியும் இங்க இருந்து வந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மழை வந்து வேற லெவல்ல ஃபன் பண்ணிருச்சு. மழை வித் கோவை குற்றாலம் வேற லெவல் காம்போவா தான் இருக்கும். இப்ப வந்து மழை ஜஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா ஃபால்ஸ்குள்ளேயே குளிச்சிருக்கலாம். மக்களே இந்த வீடியோல நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்கிரீன் கிளியரா தெரியாது. ஸோ மன்னிச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் லென்ஸை தொடச்சு எடுக்கிறேன். வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம கோபுரம் மயக்கம் போட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாறிடுச்சு. குளுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா நம்மள கண்ட்ரோல் பண்ணி நனையக்கூடாதுன்னு நம்ம வந்தோம். இந்த இடத்துல நம்ம இந்த மழையே நினைச்சிருச்சு. மழையோட ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி இல்ல, பாறைக்கு நடுவுல தேர மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஆனா இந்த வைப்பு செம்ம சூப்பரா இருந்துச்சு. பாறைக்கு நடுவுல குகையில இருக்க மாதிரி நிறைய பேர் சந்து பொந்துன்னு எல்லா இடத்துலயுமே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இங்க குட்டி லாக்கர் ரூம்லாம் இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான திங்ஸ் எல்லாம் கார் இல்ல வண்டிலேயே வச்சிருங்க. 2 வீலரா இருந்தா தயவு செய்து வைக்காதீங்க. வெயிலே அடிச்சாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் வரும்போது மறக்காம ஒரு கொடையோ இல்ல ரெயின் கோட்டோ கொண்டு வந்துருங்க. எப்ப நம்மளுக்கு நேச்சர் கிஃப்ட் கொடுக்கும்னு யாருக்குமே தெரியாது. முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குங்க, ஜாலியா நனைஞ்சிட்டு போகலான்னு சொல்லி நான் நனைஞ்சிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வரும்போது சுட சுட இருந்த கோவை குற்றாலம் இப்போ அழகா மழையோட எப்படி ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இருந்த நிறைய பேர் வெளியே வரவே இல்லை. ஸோ மழையோட மழையா அவங்களும் கலந்துட்டாங்க. ஆனா ரொம்ப மழை வந்துச்சுன்னா இங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் உடனே மேல அமைச்சிருவாங்க. ஏன்னா வாட்டர் லெவல் எப்போ ரைஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரொம்பவே காஷனா இருங்க. ஹெவியா மழை வரும்போது ஃபால்ஸ்குள்ள இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க. இதோட இந்த சர்ப்ரைஸ் முடியலங்க, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கே இருக்கு. இந்த அழகான கோவை குற்றாலம் வித் மழை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படியே கோவை குற்றாலத்துக்கு ஒரு டாடா பாய் சொல்லிட்டு இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஆனா எங்களை விட தான் இந்த கோவை குற்றாலத்துக்கு மனசே இல்ல. ஆமாங்க, மழை காரணத்துக்காக கொஞ்ச நேரம் வேன் சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவுல இவ்வளோ பெரிய கிரௌடே சேர்ந்துட்டாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டிராப் பாயிண்ட்ல இருந்து ஒரு செமி சர்க்கிள் அடிக்கணும். அவ்வளோ கிரௌடு. சப்போஸ் வேன் மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ல வந்துருந்தோம் அப்படின்னா நம்ம கேங்கா அவங்க அலோ பண்ணிடுவாங்க. கார் பைக்ல வந்தவங்களுக்கு ஜாலியா கியூல நிக்க வேண்டியதுதான். நான் லாஸ்ட் இல்லைங்க, என் பின்னாடி ஒரு ஊரே இருக்கு. அவ்வளோ பெரிய கிரௌடு வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா கீழே போய் சேர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நாங்க மைண்ட் செட் ஆயிட்டோம். பட் 45 மினிட்ஸ்ல கீழே கொண்டு போய் விட்டுட்டாங்க. போற வழியில சீனிக்கான பியூட்டியை ரசிச்சுக்கிட்டே போலாம். மழை வெயில் மவுண்டன் எல்லாமே கலந்து வேற லெவல்ல இருந்துச்சு. டெய்லி ஓடுற அந்த ஓட்டத்துல ஒரு குட்டி கேப் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டே ட்ரிப் அந்த மாதிரி உங்க ஏரியால என்ன ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் போங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். குட்டி குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி நல்லா ஓட வைக்கும். நாங்க அப்படியே ஜாலியா கீழே வந்துட்டோம். ஃபால்ஸ்ல குளிக்கணும்னு இல்லைங்க, ஃபால்ஸ் போயிட்டு வந்தவே பசிக்கும். பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பக்கோடன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சூப்பரா விளையாடிட்டு வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட செம்மையா இருந்துச்சு. இதையே நாங்க லஞ்சாவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல வந்தீங்கன்னா இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் மங்கி பார்க்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடல, மங்கி கூட்டமா ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. மங்கி ஊஞ்சல் எல்லாம் விளையாடிட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரு பக்கம் மாநாடே நடத்திட்டு இன்னொரு பக்கம் WWF ஓட ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்மளோட சேதாரத்தை கம்பெனி பொறுப்பெடுத்துக்காதுன்னு நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். நீங்க ஸ்டே பண்றதா இருந்தாலும் ஸ்டே பண்ணலாம். இங்க ட்ரீ டாப் மேல நீங்க ஸ்டே பண்ணலாம். கிரவுண்ட் டைப் ஆஃப் ரெஸ்ட் ஹவுஸும் இங்க இருக்கு. எல்லாமே 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. மத்தியானம் 12 மணிக்கு செக் இன் பண்ணிட்டு மறுநாள் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கோவை குற்றாலம் எக்கோ டூரிசம் கம்யூனிட்டி பத்தி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபாரஸ்ட் குள்ளவே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா பரம்பிக்குளம் செக் பண்ணி பாருங்க. பரம்பிக்குளம் ஸ்டே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம அதை பத்தி டீடைல் வீடியோ மேக் பண்ணிருக்கோம். நம்மளோட ஒன் டே ட்ரிப் இதோட முடியலங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எங்க போறேன்றதை நான் அப்கமிங் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வெளியே வரும்போது இந்த மாதிரி இன்னொரு ட்ரீ ஹவுஸும் பார்த்தோம். ஆனா இது வந்து பிரைவேட் ட்ரீ ஹவுஸ். இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. பட் அழகா இருக்கேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். பாண்டா கழுகெல்லாம் வச்சு செம்ம கியூட்டா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு ஷேர் பண்ணி சூப்பரா ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்துருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பை.